திருவாரூர் மாவட்டம் புள்ளமங்கலத்தில் பகுதி நேர ஆசிரியரின் மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் புள்ளமங்கலத்தில் பள்ளி வளாகத்திலேயே பகுதி நேர ஆசிரியரின் மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு வந்த வாகனங்களை சிறிது நேரம் காத்திருக்குமாறு கூறியதால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், என்ன நடந்தது? லாவண்யா, திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே புள்ளமங்கலத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில சுமார் 1100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில இன்று காலை பள்ளி தொடங்கியதற்கு முன்பாக வழிபாட்டு கூட்டம் என்பது ஆசிரியர்கள் முன்னிலையில் நடைபெற்றிருக்கிறது. அப்பொழுது அந்த பள்ளியில் பள்ளி வகுப்பறை கட்டிடம் கட்டுமான பணிகள் என்பது நடைபெற்று வந்திருக்கிறது. இதற்கான பொருட்களை அந்த ஒப்பந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் டிராக்டர் மூலமாக எடுத்து வந்திருக்கிறார்கள். அப்பொழுது பள்ளியில் பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வர வேண்டாம் என அந்த பள்ளியின் விலங்கியல் ஆசிரியர், தற்காலிக ஆசிரியர் அவர் சிவா என்பவர் ஒப்பந்த ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார். அப்பொழுது அவர்களிடம் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த ஆசிரியர் சிவாவை அந்த ஒப்பந்த நிறுவன ஊழியரின் சூப்பர்வைசர் சக்திவேல் மற்றும் அந்த டிரைவர் ஓட்டுநர் முருகன் இருவரும் சேர்ந்து அங்குள்ள இரும்பு ராடால் எடுத்து அவர் மண்டையில் தாக்கியிருக்கிறார்கள். அது ரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து கிடந்திருக்கிறார். உடனடியாக சக ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களும் அவரை மீட்டு அவருக்கு முதலுதவி கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த சம்பவம் அறிந்து அவரது குடும்பத்தினர், அவர் தந்தை ஞான சிவபிரகாசம் மற்றும் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் பாரதி மோகன் இருவரும் நேரடியாக கேட்க வந்த பொழுது அவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. உடனடியாக வடவாதிமங்கலம் காவல்துறையினருக்கு பள்ளி நிர்வாகம் தகவல் கொடுத்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து காவல்துறையினர் விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காயம்பட்ட சிவாவு மற்றும் அவரது உடன் பிறந்த சகோதரர் இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அரசு பள்ளியில் ஆசிரியரை தாக்கிய சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜசேகர், ஆசிரியரை தாக்கியவர்கள் மீது எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? கண்டிப்பாக லாவண்யா, சம்பவம் நடைபெற்ற அரை மணி நேரத்துக்கு பின்னதாகவே வடவாதிமங்கலம் காவல்துறையினர் பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு தாக்குதலில் ஈடுபட்ட சக்திவேல் மற்றும் அந்த முருகன் இருவரும் அங்குதான் இருந்திருக்கிறார்கள். காவல்துறையினரை பார்த்தவுடன் அங்கிருந்து தப்பி ஓடியதாக சக ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இருவரையும் தேடும் பணியில் வடவாதிமங்கலம் காவல்துறையினர் தீவிர விசாரணையும் அவர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து அந்த ஒப்பந்த ஆசிரியர் மட்டுமில்லாமல் அவர் உடன் பிறந்த சகோதரர் அவரையும் தாக்கிய சம்பவம் ஒரு பெரிய மாணவர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.